கார்த்திகை மாத பௌர்ணமி நாளை திருக்கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுகிறோம். சிவன் ஜோதி வடிவத்தில் அருள் வழங்கிய நாள் என்பதால் சிவாலயங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது. அந்த நொடியில் சிவதரிசனம் செய்வது முக்தியை தரும் அளவிற்கு பரம புண்ணியம் என கூறப்படுகின்றது. சைவர்கள் போலவே வைணவர்களும் தீப வழிபாட்டை மிகச் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். பிரம்மதேவர் செய்த யாகத்தை குலைக்க எண்ணி சரஸ்வதி அரக்கனை அனுப்ப உலகமே இருளில் மூழ்கியது. அந்த சமயம் மகாவிஷ்ணு ஜோதி வடிவில் தோன்றி இருளை அகற்றியதும் அரக்கனை காத்ததுமே வைணவர்களின் விஷ்ணு கார்த்திகை என அறியப்படுகிறது. இந்த நாளில் ஏற்றப்படும் தீபம் ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம் என அழைக்கப்படுகிறது. பரணி தீபம், திருக்கார்த்திகை மகா தீபம், அடுத்த நாள் பாஞ்சராத்திர தீபம் என 3 நாட்கள் தீப வழிபாடு நடைபெறும். இந்த ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி அன்று அனைத்து பெருமாள் கோயில்களிலும் மாலை 6 மணிக்கு இந்த தீபம் ஏற்றப்பட உள்ளது. ஸ்ரீரங்கம் போன்ற திவ்ய தேசங்களில் இந்நாள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அனைத்து உயிர்களும் இறையருள் பெற வேண்டும் என்பதற்காக 3 நாட்கள் சொக்கப்பனை ஏற்றப்படும் மரபும் தொடர்கிறது. பாஞ்சராத்திர ஆகமப்படி தீட்சை பெற்ற அனைவரும் கோயில் பூஜைகளில் பங்கேற்கலாம் என்கிறது வைணவ மரபு. இந்த கார்த்திகை நம் உள்ளங்கள் அனைத்திலும் ஒரு ஜோதி பொங்கட்டும். ஓம் நமோ நாராயணாய.